2023-24 MCQ பயன்களாக பார்ப்போம். இந்த MCQ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒரு பந்து கிடையுடன் 60 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. ஒரு பந்து கிடையுடன் 60 பாகை கோணத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. எரியத்தின் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி K. அப்போ எரியத்தின் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தி இந்த எவ்வளோ போகுதுன்னா K இருக்குதான். இயக்கப்பாடு சக்தி K-னின் பந்தின் அதி உச்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாடு சக்தி யாது. இந்த இடத்துல பந்துக்கு இருக்கிற இயக்கப்பாடு சக்தி என்ன என்று கேட்குறாங்க. அதை நான் K1 என்று போடுறேன். இதுதான் கேள்வியாக இருக்குது. இந்த அதி உயர் புள்ளியை நான் ஏன்னு எடுத்தேன்னு சொன்னால், ஏ புள்ளியில் இருக்கிற 2 வேகம் இருக்குது. ஒன்று கிடை வேகம், அடுத்த நிலைக்குத்து வேகம். இங்கே கிடை வேகம் எப்பயுமே மாறாது எரிய பாதையை பொறுத்தவரையில். காரணம் என்ன சொன்னால், கிடையுடன் எந்த விசையும் தொழிற்படலை, அதாவது விளையில் விசை எதுவுமே தொழிற்பட இல்லை. ஆனால் நிலைக்குத்து இதில் எங்களுக்கு ஒரு விசை ஒன்று தொழிற்படுது. அதாவது இந்த பந்தின் நிறை கீழே தொழிற்படுது. பந்தின் நிறை கீழே தொழிற்படுது. அதாவது புவி ஈர்க்குது. mg என்ற நிறை இங்கே கீழ் நோக்கி தொழிற்படுது. இதனால் வேண்டிதான் இந்த பந்துக்கு நிலைக்குத்து வேகம் வேக கூறு குறைஞ்சி போய் கடைசியில் அதிகர் புள்ளியில் பூச்சியமாக வருது. அப்போ இதில் அதிகர் புள்ளியில் பூச்சியமாக இருக்கும் நிலைக்குத்து வேகக்கூறு. ஆனால் கிடை வேகக்கூறு எங்கேயுமே மாறாது. கிடை வேகக்கூறு ஒன்று இருக்கும். அதாவது V2 இருக்குது. V/2 இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே நான் V என்று எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா, ஆரம்ப எரியல் வேகம் V என்று எடுத்தேன்னு சொன்னால், இந்த வேகம் நான் 60 அதாவது இந்த கூறுபடி பிரிச்சேன்னு சொன்னால் V cos 60 வரும். 60 பாகை வரும். இப்போ V cos 60 பாகை V/2 என்று நாங்கள் பண்ணலாம். ஏன்னா cos 60 1/2 அரை. ஆகவே V/2. இந்த வேகம் எங்கேயுமே மாறாது, எந்த புள்ளியிலையுமே மாறாது. இங்கேயும் மாறாது, இதுலேயும் மாறாது, எந்த புள்ளியிலையுமே கிடைவேகக்கூறு மாறாது. ஆகவே நாங்கள் அதை அந்த அடிப்படையில் அதிகர் புள்ளியில் கிடைவேகக்கூறால் இருக்கிற இயக்க சக்தி மட்டும் இதில் இருக்கும். ஆகவே நான் எடுக்கிறேன். இங்கே நான் K என்று எடுத்தேன். K இந்த இடத்துல K இயக்கப்பாடு சக்தி சமன் அரை தர m. அதில் இருக்கிற வேகம் V² எடுக்கலாம். இந்த இடத்துல நான் எடுக்கும்போது இந்த கிடைவேகக்கூறை நான் இங்கே எடுத்த வேண்டாம். அப்போ இதில் இருக்கிற வேகத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிச்சேன்னா, இந்த இயக்கப்பாடு சக்தியை நான் இதில் எடுக்கிறேன். இங்கே இருக்கிற இயக்கப்பாடு சக்தி இதால் மட்டும்தான் வரும். சரியா? ரைட். அப்போ இங்கே இருக்கிற இயக்கப்பாடு சக்தி K-க்கு நான் போடுறேன். K1க்கு அரை தர m அதே தான். ஆனால் இங்கே இருக்கிற வேகம் பார்த்தோம்னு சொன்னால் V/2 வரப்போது வேகம், அதண்ட வர்க்கம். ஆனால் V/2 அதாவது K1 சமன் அரை m V² கீழே தரை 1/4 போடுறேன். அதாவது இதுக்கும் வர்க்கம் எடுத்து போடுறேன். ஆகவே இதில் பார்த்திங்கன்னா இந்த 1/2 m V² இவ்வளோத்துக்கு நாம் K என்று போடலாம். இங்கே இருக்கிற K போடலாம். இது 4 வரும். அப்போ K/4 வரும். இது விடை எங்கள்ட இதில் 4வது விடையாக இருக்குது. விடை 4வது விடையாக இருக்குது இதில்.